நிம்மதியா இருக்கிறார். நல்ல வாக்கிங் போறாரு, பளு தூக்குறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு. இதுக்காக முதலமைச்சர் ஆக்குனாங்க. நாட்டு மக்களை பாருங்க, தயவு செய்து முதலமைச்சர்களை இருக்கிற காலத்தாவது நல்லா செய்யுங்க. இங்கிருந்து வெளிநாடு போறாரு, தொழில் முதலீட்டு அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. ஏங்க, நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து நல்லது செய்வாங்க. நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனை இருக்குது, நிறைய திட்டங்கள் கொண்டாடணும், அதை செயல்படுத்துறது எப்படி இருக்குது என்பதையெல்லாம் முதலமைச்சர் கண்காணிக்க வேணும். ஆனா முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். இந்தியாவிலேயே பல முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்கிறாங்க. எல்லாரும் தமிழ் அந்தந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான தொழில் புரிந்து ஒப்பந்தம் போடுவாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு, வெளிநாடு போனார். அங்க போய் வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபரை அழைச்சி புரிந்து ஒப்பந்தம் போடல, தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு வர சொல்லி புரிந்து ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். வேடிக்கை எங்காச்சும் உண்டுங்களா? ஏன் தமிழ்நாட்டிலேயே புரிந்து ஒப்பந்தம் போடுங்கள? அங்க யாரும் முன் வரல. வெளிநாடு போனாரு, யாரும் தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் செய்ய யாரும் முன் வரல. உடனே தமிழ்நாட்டில் ஒரு சிலரை அங்க வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்க திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த தொழிலதிபரும் ஒரு தொழில் முதலீடு புரிந்து ஒப்பந்தம் மாதிரி ஒரு நடிப்பு. இப்படிப்பட்ட நடிக்கிற முதலமைச்சர் தேவையா? அப்புறம் நீட் தேர்வு என்ன சொன்னாரு? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு. இப்ப 50 மாசம் ஆச்சு, ரத்து பண்ணாரா? அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறாரு. இப்போ சொல்ல தூத்துக்குடிக்கு வந்து 2 நாளைக்கு தூத்துக்குடி வரப்போறாரு நினைக்கிறேன். அப்பாட்ட சொல்லிவிடப்பா, உடைய அப்பா திரு ஸ்டாலின் நான் 2-3 நாள் இங்கே வரதா நான் கேள்விப்பட்டேன். அப்பாட்ட அப்பா நான் ஏற்கனவே மக்கள்கிட்ட உறுதி கொடுத்துட்டேன், நீட் தேர்வு ரகசியத்தை கூட சொல்றேன், போய் தூத்துக்குடி சொல்லுன்னு அப்படியாவது சொல்லி அனுப்பு. எப்படி மக்களை ஏமாற்றுறா என்பதை எண்ணி பாருங்க. எல்லாம் நாடகம், சொல்வது அத்தனை பொய். இப்போ சட்டமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து விவாதம் வந்தபோது முதலமைச்சர் எழுந்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாச்சு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கைவிரிச்சிட்டார். இதைத்தையே நாங்களும் சொன்னோம். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, எங்களால் செயல்படுத்த முடியாதுன்னு நாங்களும் சொன்னோம். ஆனால் மக்களிடத்தில் வேண்டும் என்று திட்டமிட்டு மாணவர்களிடத்திலும் பெற்றோரிடத்திலும் இளைஞரிடத்திலும் தவறான தகவலை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு நீட் தேர்வு எங்களால் நிறைவேற்ற முடியாது, விதிவிலக்கு கிடைக்காது என்று